ஸ்ரீ அரங்கத்திற்கு வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இந்த 2026 ஆண்டு மார்ச் மாதம் 30ஆம் தேதி திங்கட்கிழமை காலை த சிந்தசிஸ் ஆஃப் யோகா என்ற ஸ்ரீ அரவிந்தின் ஆங்கில முறை தமிழ் வழி பயில்களை தொடர்கிறோம். இப்போ இந்த நம்ம இருக்கிறது 2வது சாப்டர் த ஸ்டேட்டஸ் ஆஃப் நாலேஜ். முதல்ல தி ஆப்ஜெக்ட்ஸ் ஆஃப் நாலேஜ் முடிச்சோம். அப்புறம் 2வது ஸ்டேட்டஸ் ஆஃப் நாலேஜ், ஞானத்தின் நிலை பற்றி அதை பற்றி பல கூறுகள் பார்த்து இறுதி பக்கம் இந்த அத்தியாயம். அடுத்தது பியூரிஃபைட் நாலேஜ் நம்ம படிப்போம். இப்போ அதுல கடைசி பத்தி ஒரே ஒரு சென்டென்ஸ் தான். அந்த சென்டென்ஸோட அந்த பத்தியும் முடியுது, அத்தியாயமும் முடியுது. இது பாத்தீங்கன்னா 307வது பக்கத்துல அது இருக்கு, ஆங்கிலத்துக்கு இருக்கு. That status of knowledge is then the aim of this path, and indeed of all paths when pursued to the end, to which intellectual discrimination and conception and all concentration and psychological self-knowledge and all seeking by the heart through love and by the senses through beauty and by the will through power and works and by the soul through peace and joy are only keys, avenues, first approaches and beginnings of the ascent, which we have to use and to follow till the wide and infinite levels are attained and the divine doors swing open into the infinite light. That status of knowledge, இப்போ நம்ம இதுவரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் முன்னாடி டிலைட்லாம் வருது. That is the culmination of all divine knowledge. That also is the source of all divine delight and divinity. அது என்னங்கிறது, அதாவது நம்ம ஒவ்வொரு இதுலையும் பார்க்கிறோம். யூனிவர்சல்ல இறைவனை பார்க்கிறோம், இண்டிவிஜுவல்ல பார்க்கிறோம். எந்த அனுபவம் அந்த யூனிவர்சல்லையும் பிரபஞ்சத்திலையும் இண்டிவிஜுவலும் பார்க்கறது ஒரு வெஸ்டிபிள் ஓப்பனிங் டு த சுப்ரா சென்சுவஸ் supramental realization of the transcendent, who is beyond all its aspects. To the final summit of knowledge can only be attained by entering into the superconscious and there merging all other experience into a supernal unity with the ineffable. And the ineffable na அந்த விளக்க ஒன்று நாம் ஒருமைப்படுகின்றோம், எல்லாம் கடந்த ஒன்றுடன். That is the culmination of all divine knowing. நம்ம வெறும் இண்டிவிஜுவல் சோலோட நிறுத்தாம எல்லாம் கடந்த நிலை தான். அதான் நம்ம தமிழ் அழகா கடவுள் அப்படின்னு சொல்றது. அதுவே ஞான யோகத்தின் ஒரு வார்த்தை பொருள். உள்ளுதல் என்றால் நினைத்தல் என்று பொருள். கட என்றால் எல்லாம் கடந்தது. எல்லாம் கடந்து நினைத்து கொண்டிருந்தால் இருப்பவன் கடவுள் அப்படிங்கிறார். தட் ஸ்டேட்டஸ் ஆஃப் நாலேஜ். இப்ப பையனா அந்த தட்ங்கிறது இப்படி இந்த சென்டென்ஸ் பார்த்தோம்னா இது மட்டும் இல்ல, நம்ம படிச்ச அத்தனை பத்திகளும் இருக்கிற சாராம்சம் இந்த ஒரு வார்த்தையில இருக்கு. That status of knowledge is then the aim of this path. இந்த ஞான பாதையின் நோக்கம் அந்த ஞான நிலையே. And indeed of all paths when pursued to their end. இங்கதான் மற்ற யோகங்களுக்கும் ஸ்ரீ அரவிந்தருக்கும் இருக்கிற ஒரு முக்கியமான வேறுபாடு. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, அதாவது அந்த ஸ்டேட்டஸ் ஆஃப் நாலேஜ் தான் இந்த ஞான பாதையின் ஒரு இறுதி அப்படின்னு சொல்றாங்க. இல்லையா? then the aim, நோக்கம், முடிவு எல்லாமே. And when pursued to the end, கடைசி வரைக்கும் நம்ம அதை நோக்கி சென்றோம் என்றால், to the end is the indeed of all paths, is the aim of all paths. When pursued to the end is the aim of all paths. அப்போ வெறும் ஞானப்பாதையின் இறுதி மட்டும் அல்ல, பக்தி யோகத்தில் போனாலும் சரி, கர்ம யோகத்தில் போனாலும் சரி, ராஜயோகத்தில் போனாலும் சரி, கட்ட யோகத்தில் போனாலும் சரி, தந்திர யோகம் ஆனாலும் சரி, எந்த யோக பாதை எந்த பாதை நீங்கள் போனாலும் சரி, அது அத்வைதம், துவைதம், விசிஷ்டாத்வைதம் சொல்லி எந்த பாதையில் போனாலும் இறுதியில் நாம் இந்த ஸ்டேட், அதுதான் அந்த ஞான நிலையைத்தான் அடையும். பக்தியிலும் ஞான நிலையைத்தான் அடையும். அதாவது இறைவன் ஒன்று, இறைவன் அந்த 3 நிலைகளும் காணும் நிலையைத்தான் அடையும். அதுக்கு அதையே இப்ப 3யுமே என்னென்ன ஆல் பார்ட்ஸ் என்னென்னங்கிறது அப்படியே தொட்டு காட்டுவது. To which intellectual discrimination, to which intellectual conception
and to all concentration and psychological self-knowledge. அப்போ இது ஞான பாதையில ஒரு பகுத்தறிவு நிலை. இன்டலெக்சுவல்னாலே பிரிக்கிறதுனா டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னு. இப்போ தமிழ்ல வந்து நாலேஜுங்கிறதுக்கு பொதுவா நம்ம என்ன தமிழ் சொல்லுவோம்? யாராவது டக்குன்னு பதில் சொல்லுங்க. நாலேஜ் அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுவோம்? கேக்குதா கேள்வி? சொல்லுங்க போனீஸ்மோ. பொதுவா நம்ம பொதுவா சொல்றது அறிவு. அது போதும். ஞானம் அது அடுத்த பதில் வேணா பிரியாமா நீங்களும் அதானே சொல்றீங்க. ஆமா சார். ஓகே. அப்ப அந்த அறிவு என்பது பகுத்து அறுப்பது அறிவாள் அப்படின்னா இந்த அறியக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து எது இருந்தாலும் பிரிச்சு அறுத்து பார்க்கறதுதான் அறிவு. அதான் நாலேஜ். அதனாலதான் இங்க வந்து இன்டெலெக்சுவல் டிஸ்கிரிமினேஷன் அப்படிங்கிற டிஸ்கிரிமினேட் பண்றதுனால பிரிச்சு பார்க்கறதா இருக்கும். தமிழ் எப்படி கடவுள்ங்கிறது அதுல ஆழமான உட்பொருள் இருக்கும், அது மாதிரி அறிவு சொல்லும் போதே அந்த பொருள் இருக்கும். டிஸ்கிரிமினேஷன் அண்ட் கன்செப்ஷன் ஒரு பிரிச்சு அப்புறம் ஒரு கருத்து உருவாக்கம் செய்யும். இது இப்படி இந்த மாதிரி இப்போ ஒரு 2 புக் இருக்குன்னா இது வந்து ஒரு நாவல், இது வந்து செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் புக், இது வந்து ஸ்ரீ அரவிந்தர் பத்திர புத்தகம் அப்படின்னு சொல்லி நம்ம எதையுமே பிரிச்சுதான் நம்ம பார்ப்போம். இப்பவே இந்த புக்கு இதெல்லாம் பிரிச்சு பார்க்கிற தன்மையிலிருந்து ஒருமைப்படுத்தினால இந்த பேர் சிந்தசிஸ் ஆஃப் யோகா. ஒருங்கிணைப்பு வேணும் அப்படிங்கிறது. டிஸ்கிரிமினேஷன் அப்புறம் கன்செப்ஷன் அண்ட் ஆல் கான்சென்ட்ரேஷன் அண்ட் சைக்கலாஜிக்கல் செல்ஃப் நாலேஜ். அப்போ இந்த கான்சென்ட்ரேஷனு தனியா ஒரு பியூரிஃபைட் அண்டர்ஸ்டாண்டிங் அப்புறம் கான்சென்ட்ரேஷன் ஒரு தனி அத்தியாயமாகவே வரும். அப்புறம் சைக்கலாஜிக்கல் செல்ஃப் நாலேஜ், உளவியல் ரீதியாக உளவியல் வழியாக நாம் வந்து தன்னை உணரும் தன்மை. இது வந்து அந்த இன்டெலெக்சுவல் டிஸ்கிரிமினேஷன், கன்செப்ஷன், கான்சென்ட்ரேஷன், சைக்கலாஜிக்கல் செல்ஃப் நாலேஜ் இதெல்லாம் வந்து ஞான பாதையில் கிடைக்கக்கூடிய கூறுகள். அப்போ ஒரு பாத்த சொல்லிட்டார். அடுத்தது வந்து all seeking by the heart through love and by the senses through beauty. அப்ப இது என்னவா இருக்கும்? நீங்களே யாராவது ஒருத்தர் சொல்லலாம். பிரியாமா அப்பே கை தூக்குனீங்க, இது நீங்க உடனே சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஹார்ட் த்ரூ லவ் அப்படின்னா என்ன யோகம்? அது 3 யோகம், பக்தி யோகம். அப்போ ஆல் சீக்கிங் அந்த வார்த்தைகள் பாருங்க, அங்க முதல்ல போடும் போது டு விச், அதாவது இங்க path to which intellectual discrimination போட்டுட்டார் முதல்ல. அது வந்து சீக்கிங்கிற வார்த்தையெல்லாம் போடல. ஏன்னா அன்பு இருந்தாலும் நீங்க 2 பார்க்கும்போது தேடுற தன்மை வரும். 1 பார்க்கும்போது தேடும் தன்மை. எனக்குள்ள இருக்குன்னா நான் எங்க தேடுறேன்? சொல்லுவாங்கல்ல, மீன் தண்ணிக்குள்ள இருந்துட்டு தண்ணியை தேடு கதை அப்படின்னு. இப்படியேதான் இறைவன் இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி. ஆனா பக்திக்கு வந்து கண்டிப்பா ஜீவாத்மா பரமாத்மா 2 தேவைப்படும். அப்பதான் அன்பு செலுத்த முடியும். அப்பதான் சீக்கிங்னே வரும். ஸோ அந்த ஆல் சீக்கிங்கிற வார்த்தை எங்க போடுறாரு, அங்க டிஸ்கிரிமினேஷன் போட்டா நீங்க ஆல் சீக்கிங் போடுறாரு. ஸோ அந்த இதயம் தேடுகிறது இல்லை, அந்த தேடக்கூடிய அனைத்து நிலைகளும் நம்ம இதை வந்து ரொம்ப விளக்கமா அந்த பக்தி யோகத்தை படிக்கும் போது பார்த்துக்கணும். அதாவது முதலாளியாக, தலைவனாக, இறைவனாக, காதலனாக, காதலியாக, மகனாக, மகனாக என்னென்ன உணர்வு முறைகள் இருக்கோ அத்தனை உணவு முறைகளும் அத்தனை உணர்வு நிலையிலும் பக்தியை நம்ம பார்க்கணும். அதான் ஆல் சீக்கிங் பை த ஹார்ட் த்ரூ லவ் and by the senses through beauty. இப்போ இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, அழகானதை மட்டுமே பார்க்கணும். அழகிகளோட அதை வந்து நம்ம புலன்கள் அழகை மட்டும்தான் பார்க்கணும். நீங்க என்ன சொன்னாலும் சரி, ஆசிரமத்துக்குள்ள வந்தீங்கன்னா அந்த அழகுணர்ச்சி அங்க பொங்கி ததும்புதா இல்லையான்னு வச்சு பாருங்க. நம்ம கூட்டத்துல யாராவது பார்க் கெஸ்ட் ஹவுஸ்ல போய் தங்கியிருக்கீங்களா? யாராவது ஒருத்தர் இந்த குரூப்ல, அதான் முதல் கெஸ்ட் ஹவுஸ் ஆசிரமத்துல. அதுல வந்து என்னுடைய நண்பர் ஒரு பேரு கிரியானந்த். சொல்லுங்க புவனேஸ்வரிமா. ரொம்ப வருஷத்துக்கு முன்ன சார், 99 அந்த டைம்ல. நான் என்ன சொல்றேன்னா, அந்த அழகியல் வந்து அந்த கெஸ்ட் ஹவுஸ்ல அப்படி பொங்கி ததும்பு. அது கடலோரத்துல இருக்கும். பல மக்கள் அந்த பக்கம் போயிட்டு நடந்துட்டு இருப்பாங்க. ஆனால் இதுல என்னன்னு கவனிச்சீங்கன்னா, செதுக்கி என்னுடைய ஃப்ரெண்டே சொன்னாப்ல. ஏன்னா அவர் வந்து அவருடைய பிறந்த நாளுக்கு வந்திருந்தாரு. மார்ச் 1ஆம் தேதி. ஒரு பேர் கிரியானந்த், பெசன் நகர். அவரு கூட படிச்ச பியூசி மற்றும் ஒரே ஒரு வருஷம் அந்த தொடர்பு இன்னும் இருந்துட்டு இருக்கு. அவர் வந்து சொன்னார், பார்த்து செதுக்கி இருக்காங்க அப்படின்னா.
அவர் வந்து ஸ்கூல்ல கொஞ்சம் பிபின் மாதிரி ஸ்கூலுக்குள்ள அவரு கொஞ்சம் எடுத்து காட்டணும்னு அதை பார்த்தோம். ஆமா, நான் சொன்னேன் எல்லா இடத்துலயும் ஈஸ்தட்டிக் இருக்கும் அப்படின்னு சொன்னேன். அது உண்மைதான். அங்க பாத்தீங்கன்னா 8 வந்து பெருசா இருக்கும், ஒரு பெரிய லான் இருக்கும். அந்த லான்ல எல்லாம் 8 இருக்கும். அது மண் பாதை மாதிரி, இல்ல கூழாங்கல் பதிச்ச மாதிரி. அப்புறம் புல்லுலயே வெறுக்கால நடக்க சொல்லுவாங்க. அங்க இருக்கிற பாதையில கல்லுல கூட பாத்தீங்கன்னா வார்த்தைகள் ஃபெய்த்னு இருக்கிறத தலைகீழா படித்தாலும் ஃபெய்த்னு படிக்கிற மாதிரி இருக்கும். ஹோப்பெல்லாம் அப்படி இருக்கும். அது வந்து வித்தியாசமா இருக்கும். முன்பின் படிக்கிறதுன்னு இருக்குது, விகட கவி அந்த மாதிரி. இது வார்த்தை எழுத்தையே வந்து முன்னும் இப்படி படிச்சாலும் சரி, அந்த பக்கம் போய் படிச்சாலும் அதே மாதிரி இருக்கும். நான் வேணா அப்புறமா அதோடைய போட்டோஸ் எல்லாம் காட்டுறேன். அப்படியே அந்த இதை மட்டும் நிறைய சொல்லிட்டே போகலாம். தியான ரூம் இருக்கும், அதுல நல்ல சின்ன சின்ன மண்டபங்கள் மாதிரி இருக்கும், அந்த ஒரு சின்ன பார்க் மாதிரி இருக்கும். அப்புறம் பால்கனில இருந்து பார்த்தா சி வியூனா அங்க வாடகை அதிகமா இருக்கும். உள் பக்கமா கடலை பார்க்க முடியாம இருந்தா வாடகை குறைவா இருக்கும். எல்லாம் அது ஒரு அருமையான ஒரு இது. அது மகாலிங்கையா சொல்லியிருக்காரு. அப்போ வெறும் ஓலை இதா கொட்டையோ உயரமான ஒரு இதா இருந்திருக்கு. அது அப்பெல்லாம் 2 ரூபாயா என்னமோ தான் இருந்துச்சோம். அதோடைய வாடகையே 2 ரூபா தான் இருந்துச்சோம். ஐயா சொல்லியிருக்காரு மகாலிங்கையா. முதல் கெஸ்ட் ஹவுஸ் அது எவ்வளவோ அழகு. இதுல என்ன இருக்கு, இதெல்லாம் சொல்றேன்னா, அதாவது சீக்கிங் பை த சென்சஸ் த்ரூ பியூட்டி. அந்த அழகை வந்து நம்ம வந்து ஆசிரமத்துல நீங்க உள்ள நுழைஞ்சீங்கன்னா அந்த பூ வந்து எப்பவுமே ஒரே பூவெல்லாம் இருந்திருக்காது. நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா ஒரு கணக்கு வச்சிருக்கோம், ஒரு வாரமோ 10 நாளோ ஒரு 15 நாளோ ஏதோ ஒரு கணக்கு அவங்க அந்த தொட்டிகளை மாத்திட்டே இருப்பாங்க, பூக்கள் மாறிட்டே இருக்கும். அது கூட நான் வந்து உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்னு தெரியல, காட்டுறது. அப்போ அந்த அழகுணர்ச்சியில தான் நம்ம வந்து இறைவனை தேடுவோம் அப்படிங்கிற. இப்ப இந்த பூ பாத்தீங்கன்னா சால்வியான்னு ஒரு பூ. இது வந்து ஊட்டியில எல்லாம் தான் வரக்கூடிய ஒரு ஹில் ஸ்டேஷன்ல சிவப்பு பூ, நம்ம தும்பப்பூ வெரைட்டி. ரொம்ப அழகா இருக்கும். அது இப்போ வந்து யூஸ்வலா வந்து நவம்பர்ல இருந்து பிப்ரவரி மாசம் வரைக்கும் 4 மாசம் நான் பார்த்திருக்கேன். அதுக்கப்புறம் அது வெயில் தாங்காத அவங்க எடுத்துட்டு போயிடும். அந்த 4 மாசமும் அந்த பூக்கள் இருக்கும். அந்த வயலட் கலரும் இருக்கும், எல்லாமே இருக்கும். அக்செப்டன்ஸ் ஆஃப் த ஸ்பிரிச்சுவாலிட்டி இன் பிசிக்கல், இதோட ஸ்பிரிச்சுவல் இது, அதையும் நான் கரெக்டா சொல்றேன். ஸ்பிரிச்சுவல் சிக்னிபிகன்ஸும் இருக்கு. இது வந்து இப்ப வச்சிருக்காங்க. அப்ப அது ரொம்ப புதுச்சேரி மாதிரி இடத்துல எல்லாம் ஊட்டியில வளர்ந்த பூ வைக்கிறதுனா யோசிச்சு பாருங்க. அந்த மாதிரி ஒரு பொட்டானிக்கல் நாலேஜ்ல இருந்து லேபியேட் ஃபேமிலி சேர்ந்தது அப்படின்னா சரியா. அப்போ அந்த அழகு வந்து நம்ம உள்ள நுழையும் போதே அந்த பூ, யாரும் அன்னைனா யாருன்னு தெரியாது, அரவிந்தர்னா யாரும் தெரியாதுங்கிறவங்க கூட உள்ள வந்தா ஒரு மனசு இது வரும். நேற்று இன்னொரு விஷயம் நான் சொல்றேன். அதாவது நம்ம பிரம்மோபிரியமா அவங்களை பார்த்து ஜோசப்ல யாராவது பார்த்த ஞாபகம் இருக்கா? பிரம்மோபிரியமா ஜோசப்ல யாராவது பார்த்த ஞாபகம் இருக்கா? எங்க சமீபமாவா? ரோபேட்ல பேசும்போது என் நண்பர் ஒருத்தர் வந்தார்ல. ஆமா 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 ஞாபகம் இருக்கு. பேரு வந்து இந்த வேதாத்ரி மகரிஷிகளுடைய அந்த வாழ்க வளமுடன் அந்த ஸ்கைன்னு சொல்லுவாங்க, சிம்பிள் குண்டலினி யோகா, அந்த குரூப்போட அதுல வந்து அவர் பேராசிரியரா இருக்காரு. அதை கத்துக்கிட்டு அவர், ஏன்னா அவர் கொரோனால ரொம்ப பாதிக்கப்பட்டு திருச்சி புவனேஸ்வரி தெரியும், அவங்க தியான மையத்துக்கு போற வழியில SRM இருக்கு இல்லைங்களாமா, போற வழியில தானே இருக்கு SRM மெடிக்கல் காலேஜ். தாண்டி போகணும் மெட்ராஸ் ரோடு. என்ன உங்களுக்கு நம்ம தாண்டி தான் போகணுமா? ஆமா, இங்க திருச்சியில இருந்து வரும்போது ஆசிரம ரோட தாண்டி தான் அது போகணும். சரி, அந்த SRMல இவர் கொரோனால பாதிக்கப்பட்டு இருந்து அந்த கதையெல்லாம் சொல்றாரு. எப்படி திடீர்னு ஒரு சத்தம் வரும், முடிஞ்சிடும், அந்த மாதிரி நிறைய அவருக்கு கொரோனா பாதிப்பு இருந்து எப்படி மீண்டு வந்தாரு. அது வந்து இப்ப நம்ம எல்லாம் இப்ப வீட்டுல இருக்கிறது இந்த கொரோனா தான் காரணம்னு சொல்லுவாங்க. அதை கெட்டதில் நன்மைன்னு சொல்லுவோம். இல்லாட்டி நம்ம இப்ப எல்லாம் ஒரு வீட்டு விட்டு பேசியிருக்க வாய்ப்பே இல்லை. அப்ப என்ன ஆகுதுன்னா அவர் வந்து ஒரு உடலெல்லாம் இழைச்சு வேலையெல்லாம் செய்ய முடியாம இருக்கும்போது அந்த இதுக்கு என்ன பண்ணுங்கிற மூச்சு பயிற்சியை பார்க்கலாம். மூச்சு பயிற்சியை பார்க்கும்போது அந்த வாழ்க வளமுடன் கூட்டு பத்தி தெரியுது, அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்குறாரு. அப்புறம் அதுல ஈடுபடுறாரு. வீட்டுக்கிட்டே அந்த மையம் இருக்கு, போய் கத்துக்கிறாரு. அப்புறம் கற்றுக் கொடுக்கும் நிலைக்கு வந்தது. எதைகளை சொல்றோம், நேற்று ஒரு 52 பேர் அவரையும் சேர்த்து வந்தாங்க ஒரு பஸ்ல. அவர்கிட்ட சொன்னதுனால ஆசிரமத்துக்குள்ள அது உள்ளுக்குள்ள, ஏன்னா இவ்வளவு கும்பல்லாம் இது வரைக்கும் நான் 4 பேர் 5 பேர்லாம் உள்ள கூட்டிட்டு போயிருக்கேன். ஏன்னா உங்களுக்கு தெரியும், பாஸ் இருந்தாதான் உள்ள விடுவாங்க. அப்புறம் அவங்க எல்லாத்தையும்
அந்த மதர் கட்டில் வச்சிருக்கிற தியான இடத்துக்கு கூட்டிட்டு போகும். அப்ப அது அந்த அதாவது அவங்களுக்கு வந்து அழகு இந்த இப்ப பார்த்த சீக்கிங் பை த ஹார்ட் டு லவ் அண்ட் பை சென்சஸ் பியூட்டி இருக்கு இல்லையா, அவங்க அதை வந்து நேரடியா உணர்றாங்களா, இப்படிதான் நல்லா உணர்றாங்களா இல்லையோ, ஒரு அந்த வைப்ரேஷனா அவங்க தான் தியானம் எல்லாம் ரெகுலரா பண்றவங்களுக்கு அந்த சூழலை வந்து ஏதோ விதத்துல புரியும். ஒரு அம்மானா கொஞ்ச நேரம் உட்காந்து 5-10 நிமிஷத்துல வெளியே வந்துச்சு, 5 நிமிஷத்துல வெளியே வந்துட்டு அவர் தாங்க முடியல சார் அப்படின்னு. அதெல்லாம் தியானம் பண்றவங்களுக்கு தான் தெரியும். அல்ல எல்லாரும் அதுக்கப்புறம் அவங்களுக்கு இன்னொன்னு என்ன நடந்துச்சுன்னா, அந்த அரவிந்தரும் அன்னையும் முதல் சந்தித்த அந்த அறைக்கு அவங்க இதெல்லாம் டீட்டெயில்ஸே தெரியாது. ஆனா அந்த அறைக்கு இவங்க எல்லாமே வந்தாங்க, வந்து எல்லாரும் உட்கார்ந்து தியானம் பண்ணிட்டு போனாங்க. அப்புறம் அந்த பிளே கிரவுண்ட்ல இருக்கிற அந்த வாசல உள்ள எல்லாம் போகாம அந்த இந்தியா மேப் எல்லாம் காட்டிட்டு இதான் ஆன்மீக இந்தியன்னு சொல்லி அது ஒரு வித்தியாசமா இருந்துச்சு. அதனால அந்த நம்ம ஆசிரமத்தோட சூழல் இருக்கு இல்லையா, இப்ப நம்ம புதூர் உத்தமனூர் போனாலும் அந்த மெயின்டைன் பண்றது சாதாரண விஷயம் இல்லை. அதே மாதிரி நம்ம மாத்திரை மந்திர் சுத்தி இருக்கிற கார்டன் எல்லாம் போனீங்கன்னா பார்த்தா பிரமாதமா இருக்கும். ஆனா நீங்க அதான் பல தடவை சொன்னீங்க, ஈஸியார்ல நீங்க வந்து சனி ஞாயிறு முடிஞ்சு இந்த திங்கட்கிழமை காலையில போனீங்கன்னா அங்கங்க சின்ன சின்ன சவுக்கு தோப்பு இருக்கும். இந்த சவுக்கு தோப்புல எல்லாம் பாத்தீங்கன்னா மனிதர் சாப்பிட்டு போட்ட தட்டங்களும் பாட்டில்ஸ்களும் கிளாஸஸுமா இருக்கும். அது அப்படியே குப்பை குளமா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதாவது ஃபேமிலியா வந்து சாப்பிட்டு பிக்னிக் மாதிரி சாப்பிட்டு போட்டவங்களும் இருக்கும், வேற மாதிரி மக்கள் நிலை மாற தன்மை உள்ளவங்களும் அது இருப்பாங்க. ஆனா யோசிச்சுக்கணும், அவ்வளோ பெரிய இடம், கண்டிப்பா ஒரு 100 பேர் 200 பேராவது வந்து போற இடம். காலையில தியானத்துக்காக ஒரு 3 குரூப் ABC 3 குரூப் இருக்கும். அந்த மாதிரி ஒரு இடத்துல பொதுமக்களும் வர இடத்துல அப்படி ஒரு தூய்மை, அப்படி ஒரு அழகு. அது மதர் சொல்றாங்க, அந்த 12 தோட்டம் இருக்கு அந்த மாத்தி மந்திரம் சுத்தி. அந்த தோட்டத்துல நீங்க நின்னா அது ஹார்மனினா ஹார்மனின்னு நீங்க ஃபீல் பண்ணணும். சின்சியரிட்டினா சின்சியரிட்டி, அந்த உணர்வு உங்களுக்குள்ள வரணுங்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் சொல்லி வர்றதுன்னா உணர்வு. அதுதான் சீக்கிங் the senses through beauty and by the will through அடுத்தது by the will through power and works. அப்படின்னா இது என்னவா இருக்கும்? பை சீக்கிங் பை த வில் த்ரூ பவர் அண்ட் ஒர்க்ஸ். அப்ப இது என்ன பாதையா இருக்கும், என்ன யோகமா இருக்கும்? இது யாராவது சொல்லலாம்? இதே வார்த்தை இருக்கு. ஞான யோகம் முடிஞ்சது, பக்தி யோகம் முடிஞ்சது, 3வது யோகம் என்னது? கர்மயோகம். கர்மயோகம் சார். ஓகே ஓகே ஓகே. அப்போ அந்த அதான் பிரியாமா அதுதான் சொல்ல வந்திருப்பீங்க நம்புறேன். ஆமா சார், ஆமா சார். ஓகே. இப்ப வந்து அதுல என்ன வார்த்தை வருதுன்னு கேட்டீங்கன்னா, வில், 3 வார்த்தை. வில் த்ரூ பவர் அண்ட் ஒர்க்ஸ். செய்யணுங்கிற வில் இல்லாட்டி எந்த வேலையும் செய்ய முடியாது. அதனால வார்த்தைகள் எல்லாம் அப்படி இருக்கு. லவ் வந்து பக்தி யோகத்துக்கு அன்பு இல்லாமல் பக்தி இல்லை, புலன் இல்லாமலும் பக்தி இல்லை. புலன் இருந்தாலும் உணர்ச்சி, உணர்ச்சி பக்திங்கிறது உணர்ச்சி தான். இந்த வார்த்தைகள் எல்லாம் கவனிக்கணும். அப்போ வில் பை த வில், அந்த இச்சை, அந்த விளைவு, ஆர்வம், இதெல்லாம் இருந்தாலும் ஒரு வேலையை செய்ய முடியும். நம்ம இத்தனை பேர் இன்னைக்கு காலையில ஒரு 13 பேர் என்னையும் சேர்த்ததுக்குள்ள இருக்கிறோம்னா அந்த ஆர்வம் இல்லாம வேற வேலை காலை 5:30 மணிக்கு யாரும் முதல்ல எந்திரிக்கிறதுங்கிறத கேள்வி இருக்கும். இதெல்லாம் வேற வேலைகள் இருக்கும், ஏதோ சிக்கல்கள் இருக்கும். அதெல்லாம் மீறி வந்தா நம்ம வந்து அந்த வில் இருந்தாதான் வந்து உட்கார முடியும். த்ரூ பவர், ஆற்றல் இருக்கணும். அதை வேலை செய்யணும்னு அந்த வெறும் ஆசை மட்டும் இருந்தாலும் பத்தாது, உடம்புல ஆற்றல் இருந்தாலும் வேலை செய்ய முடியும். அதனால பை த வில் த்ரூ பவர் அண்ட் ஒர்க்ஸ், அந்த இச்சையினால ஆற்றலையும் பணிகளை செஞ்சு, அடுத்தது பை த சோல் பீஸ் அண்ட் ஜாய் அப்படிங்கிறது. அப்ப ஆன்மாவுக்கு என்னன்னா அமைதி இருக்கும், ஆன்மா எப்பொழுதும் ஆனந்தமா இருக்கும். இதுதான் அடுத்தது. அப்ப இதெல்லாம் என்ன உடனே நம்ம குதூகலப்படக்கூடாது. அடுத்தது இதெல்லாம் என்னது? ஃபர்ஸ்ட் அப்ரோச்சஸ் அப்படிங்கிறது. ஆர் ஒன்லி கீஸ், ஆர் ஒன்லி அவென்யூஸ், ஆர் ஒன்லி ஃபர்ஸ்ட் அப்ரோச்சஸ், ஆர் ஒன்லி பிகினிங்ஸ். எதோட அதாவது கீஸ்னா இவைகள் எல்லாம் சாவிகள். இப்ப நீங்க வந்து சாவித்திரியில் ஒரு வழி இருக்குள்ள God as the key ன்னு ஒன்று படிச்சிருப்பீங்க. God as the key, கடவுளே தான் அதோட சாவி. அது ஒரு பெரிய புதிரா இருக்கும், அந்த புதிருக்கு விடையும் அவனே தான். கடவுளே புதிர், அந்த புதிரும் கடவுளைங்கிற மாதிரி இதெல்லாம் சாவிகள். இந்த இப்ப பார்த்த பாதைகள் எல்லாம் ஒரு சாவிகள். அவென்யூஸ் வந்து நிழற்சாலைகள். இப்போ வெறும் ஸ்ட்ரீட் ரோடுக்கும் அவென்யூக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கும். அவென்யூனா ஒரு பக்கம் கண்டிப்பா மரம் இருக்கும், அதனால அதுல நடந்து போனா நமக்கு வந்து ஒரு இதா இருக்கும். இங்கெல்லாம் நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா
ஒரு 50 வருஷம் முன்னாடி இருந்த சாலைகள் எல்லாம் யோசிச்சு பார்த்தா ரெண்டு பக்கமும் புளிய மரம் இருக்கும். மோஸ்ட்லி ஒத்த பாதையா இருக்கும். ஒத்தனா ஒரு வண்டி போற மாதிரி ஒத்த இது இல்லை அதை நான் சொல்ல காரெல்லாம் போகக்கூடிய பஸ் எல்லாம் போகக்கூடியது. தேவதாஸ் காந்தியா உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லைங்களா? நிறைய புளிய மரமா ரெண்டு பக்கமும் இருக்கும். பதில் சொல்ல முடியுங்களா? உங்க வயசுக்கு நீங்க பார்த்திருப்பீங்க அது. ஆமா ஐயா, புளிய மரங்கள் நிறைய இருக்கும், ரெண்டு பக்கம் இருக்கும். எனக்கு நல்லா நினைவு இருக்குது. கோயம்புத்தூர்ல இருந்து பேட்டுப்பாளையம் பார்த்தா வெயிலே தெரியாது, அந்த அளவு இருக்கும். நம்ம சென்னையில பாத்தீங்கன்னா இன்னைக்கும் அப்படிதான் நினைக்கிறேன். அது எந்த இடம்னா பாண்டி பசார். யாராவது சென்னை மக்கள் சொல்லலாம். பாண்டி பசார்ல வெளிச்சமே வராத அளவுக்கு மரத்தோட செடி இருக்கு. பாத்துருக்கீங்களா? அந்த ராஜ்குமாரின்னு ஒரு தேட்டர் ஒரு காலத்துல இருந்துச்சு. ஆமா சார். அது ஒண்ணுதான். கொஞ்சம் அதுல நேரம் போனா பனகல் பார்க்கும் வந்ததும் அதுவும் மரங்களா இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் ஏன்னா இப்ப அது ஃபிளைஓவர்லாம் அந்த போனா அந்த சைடு உஸ்மான் ரோட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த மரங்கள் எல்லாம் ரொம்ப அந்த மரங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அது ரொம்ப அழகா இருக்கும். அவென்யூஸ்னா நிழற்சாலைகள் இருக்கும். சாவிகள் இவைகள்லாம் செல்லும் பாதை. அவை வந்து முடிவல்ல, போகக்கூடிய பாதை. நம்ம எங்கேயும் கொண்டு போய் சேர்க்கணும். ஃபர்ஸ்ட் அப்ரோச்சஸ், அதாவது முதல் அணுகல்கள், அணுகுமுறைகள். அப்படிதான் முதல் அணுகுமுறைகள், பிகினிங்ஸ். எல்லாத்தையும் வந்து எதுவும் சந்தேகமான வெறும் ஆரம்பம் மட்டுமே. நம்ம என்ன நினைப்போம், இதெல்லாம் பார்த்துட்டா நம்ம முடிவு அடைஞ்சிட்டோம். அப்படி கிடையாது. தேர் ஒன்லி கீஸ், அவென்யூஸ், ஃபர்ஸ்ட் அப்ரோச்சஸ் அண்ட் பிகினிங்ஸ். எதோட கீஸ், எதோட அவென்யூஸ், எதோட அப்ரோச்சஸ், எதோட பிகினிங்ஸ் கேட்டீங்கன்னா தி அசென்ட், மேல் நோக்கி நாம் செல்லும் பயணத்துக்குரிய பாதை, சாவிகள், அணுகுமுறைகள், அணுகல்கள் அல்லது ஆரம்பம். உலகம் அசென்ட். அது என்னது? விச் we have to use. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? இதுதான் வந்து ஸ்ரீ அரவிந்தர் நெத்தியடியா சொல்லுங்க. இந்த பாதைகளை, இந்த சாவிகளை, இந்த முதல் அணுகல்களை, இந்த ஆரம்பங்களை நாம் பயன்படுத்த வேண்டும். அந்த மேல் நோக்கி செல்லும் பயணத்துக்குரிய இவைகள் எல்லாம் நாம் which we have to use, we may use போல. have to use compulsory, must use and to follow. அதில் நாம் தொடர்ந்து பயணிக்க வேண்டும். எப்போ வரைக்கும்? till the wide levels are attained, till the infinite levels are attained. அப்போ அந்த அகன்ற நிலையை அடைவதும், அந்த எண்ணில் அடங்கா முடிவில்லாத அந்த நிலையை அடையவும் வரைக்கும் நம்ம இதுக்கு போயிட்டே இருந்தோம். அப்புறம் till the divine doors swing open. அதுல அந்த வார்த்தை வரும், இப்படி திறக்கணும். swing open, நம்ம டக்குன்னு திறந்தோம். open into the infinite light. அப்போ இறையோட கதவுகள் டக்குன்னு திறந்து அதுல வந்து அளவிட முடியாத பேரொளி, ஞான பேரொளி வந்து வரும் வரைக்கும் நாம் இந்த சாவிகளை பயன்படுத்த வேண்டும். நிலச்சாலையில் செல்ல வேண்டும். உடல் அணுகுமுறைகளை கொண்டு ஆரம்பங்களை கருத வேண்டும். அதான் till the wide and infinite levels are attained and the divine doors swing open into the infinite light. தனுசேகரன் சார் இந்த இதை படிங்க, இந்த பேராகிராஃப் திருப்பி நீங்களே படிங்க. ஃபுல் பேராகிராஃப் படிக்கிறீங்களா? ஓகே, பதில கவனம். மகேஷ் நீங்க படிங்க. மகேஷ் பதிலே கவனம். படிக்கிறேன். படிங்க. That statusல இருந்து அந்த பேரா முடிகிற வரைக்கும். That status of knowledge is then the aim of this path, and indeed of all paths when pursued to their end, to which intellectual discrimination and conception, and all concentration and psychological self-knowledge, and all seeking by the heart through love, and by the senses through beauty, and by the will through power and works, and by the soul through peace and joy, are only keys, avenues, first approaches and beginnings of the ascent, which we have to use and to follow till the wide and infinite levels are attained and the divine doors swing open into the infinite light. நன்றிங்க. தேங்க்யூ ஸோ மச். சரியா நேரம் ஆயிருக்கு. இதோட இந்த அத்தியாயத்தை முடித்து விட்டோம். இந்த சாப்டர் இது பத்தியை முடித்து விட்டோம். நாளைக்கு ஃப்ரெஷ்ஷா
புது அத்தியாயம், இந்த பியூரிஃபைடு அண்டர்ஸ்டாண்டிங். இதுல வந்து இந்த இன்கார்னேட் வேர்டில் கடைசியில் அதை போட்டுருப்பாங்க. இப்போ நம்ம படிச்சது முந்தின சாப்டர் வந்து தி ஆப்ஜெக்ட் ஆஃப் நாலேஜ், இப்ப படிச்சது இந்த ஸ்டேட்டஸ் ஆஃப் நாலேஜ், நாளைக்கு பார்க்க போறது தி பியூரிஃபைடு அண்டர்ஸ்டாண்டிங். தேங்க்யூ. அதுவும் அந்த மாச கடைசி, இந்த மாதத்தின் இறுதி நாள். ஓகே, சந்திப்போம். அன்னை ஸ்ரீ அரவிந்தருக்கு நன்றி, வணக்கம்.